நடிகர் விஜயோட த்ரிஷாவை தொடர்பு படுத்தி சோஷியல் மீடியாவுல பல கண்டென்ட் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா, இவ்வளவு அதிவேகமா சர்ச்சைகள் பரவி வந்தாலும், இப்போ வரைக்கும் விஜய் போன்றே த்ரிஷாவும் மௌனமா இருக்கிறது பற்றி அ வலைதள பேச்சாளர் பார்த்தோன்னா, பிஷ்மி சில தகவல்கள் பகிர்ந்திருக்காரு. அதுல அவர் சொல்லும்போது, சுமார் 27 ஆண்டு காலம் விஜயுடன் சேர்ந்திருந்த மனைவி சங்கீதா தன்னுடைய மன வாழ்க்கை முடித்துக்கொள்ள விவாகரத்து கேட்டிருக்காங்க. இந்த விஷயம் சோஷியல் மீடியாவுல பரவ ரசிகர்கள் மத்தியில இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன ஒண்ணா, இன்னும் 2 மாசத்துல எலெக்ஷன் வரக்கூடிய சிச்சுவேஷன்ல இப்படி ஒரு விஷயம் நடந்தது. விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். ஒரு வீட்ல இருக்கக்கூடிய மனைவி ஒரு வீட்டையே சரியா கவனிக்க முடியாதவனால ஒரு நாட்டை எப்படி ரன் பண்ண முடியும் அப்படின்னு பல்வேறு விதமான கேள்விகளை எல்லாம் எழுப்பும். எதிர்க்கட்சிகளுக்கெல்லாம் இது இன்னும் கூடுதலா அல்வா சாப்பிடுறது மாதிரி அது விஜயை வச்சு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதோட மட்டும் இல்லாம விஜய் மீது சராமரியான கேள்விகள் எல்லாம் தொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது தவிர சினிமாவிலையும் அரசியல்லையும் தாக்கத்தை உண்டாக்குனதுனால இப்ப சமூக வலைதள பக்கத்துல வலைப்பேச்சு பிஷ்மி ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜயிடமிருந்து சங்கீதா, அதாவது அவங்க சொன்னது ஒரு நடிகையோட தொடர்பு இருக்கு, அதனால விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சங்கீதா அதாவது சங்கீதாவோட விவாகரத்து மனுவுல 2021ஆம் ஆண்டிலிருந்தே 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வர்றோம்னு சொல்றாங்க. ஆனா உண்மை அது இல்ல. ஏன்னா விஜய் மற்றும் சங்கீதா 2 பேருமே 2021ல 2017ல இருந்தே பிரிஞ்சு தான் வாழ்றாங்க. இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால தான் இசை வெளியீட்டு விழா, சினிமா நிகழ்ச்சிகள்ல அவங்க ஒண்ணா அப்பப்ப கலந்துக்கிட்டது. மாஸ்டர் படத்தோட இசை வெளியீட்டு விழாவிலையும் இப்படித்தான் கலந்துக்கிட்டாங்க. சொல்லப்போனா விஜயை விட்டு சங்கீதா பிரிஞ்சதுக்கு அப்புறமா தான் சங்கீதா குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த நடிகையோட விஜய்க்கு பார்த்தோன்னா தொடர்பு ஏற்பட்டிருக்குன்னு தெரிய வருது. விஜய் சங்கீதா பிரிவை கண்டு சமூக வலைதளங்கள்ல விஜய்க்கும் த்ரிஷா பற்றி சேர்த்து வைத்து செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கும்போது, இப்ப எல்லாருமே, அதாவது முக்கியமா த்ரிஷாவே இப்ப மௌனமா தான் இருக்காங்க. ஏன்னா நயினார் நாகேந்திரன் த்ரிஷாவையும் விஜய் இணைத்து பேசியது அப்ப மட்டும் த்ரிஷா ரொம்ப கடுமையா பார்த்தோன்னா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா இந்த விவாகரத்து விஷயத்துல த்ரிஷா அமைதியா இருக்க காரணம், விஜயோட மனைவி எந்த இடத்துலயும் த்ரிஷான்னு பேரை சொல்லல. எனக்கு விஜய் மூலம் அவங்க அந்த மனுவுல தெளிவா சொல்லியிருக்காங்க. எனக்கு விஜய் மூலம் அழுத்தம் வந்தால் மட்டுமே நான் விஜய் பெயரை குறிப்பிடுவேன். அதாவது அந்த நடிகை விஜய் எந்த நடிகையினுடைய தொடர்பு இருந்தாங்களோ அந்த நடிகையினுடைய பெயரை நான் குறிப்பிடுவேன்னு சங்கீதா சொல்லியிருக்காங்க. அதனாலதான் த்ரிஷா இப்போ வரைக்கும் சைலண்டா இருக்காங்க. விஜய் த்ரிஷாவுக்குள்ள என்ன உறவு வேணாலும் இருக்கட்டும், அது அவங்களோட பர்சனல், அது நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் அவசியமே கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் த்ரிஷா தப்பு பண்ணியிருக்காங்க. ஏன்னா சமூக வலைதளங்கள்ல இவ்வளவு பரபரப்பான தப்பான கருத்துக்கள்லாம் பரவும் போது த்ரிஷா ஏன் விஜயோட பார்த்தோன்னா நெருக்கமா இருக்கக்கூடிய அந்த போட்டோ வெளியிடணும்? இந்த விஷயத்துல த்ரிஷா செஞ்சது மிகப்பெரிய தப்பு தான். ஏன்னா அந்த போட்டோ வெளியிடும் போது அதை பார்க்கும்போது யாருக்கா இருந்தாலும் அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய, அதாவது விஜயினுடைய மனைவி பிள்ளைங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்படும். இந்த மாதிரியான சர்ச்சை நேரங்கள்ல ஃபோட்டோ போட்டா பிரச்சனை தான் வரும். இது த்ரிஷாவுக்கு நல்லா தெரிஞ்சும் அவங்க அத வேணும்னே செஞ்சது தப்பு. இதுல விஜய் செஞ்ச தவறு, இப்ப நம்ம சொல்லலாம், இதுல விஜய் செஞ்ச தவறு என்ன இருக்கு? இது த்ரிஷா தானே பண்ணாங்க அப்படின்னு சொன்னாலும், இப்ப த்ரிஷா விஜயினுடைய தோழியாக இருந்தாலும், த்ரிஷா ஃபோட்டோ ஷேர் பண்ண உடனே, அதாவது அவங்க போட்ட உடனே விஜய் என்ன பண்ணியிருக்கணும்? இனிமேல் தயவு செஞ்சு இந்த ஃபோட்டோலாம் போடாதீங்க அப்படின்னு த்ரிஷா தடுத்திருக்கணும். ஆனா அவர் த்ரிஷா போட்ட எல்லா ஃபோட்டோவும் பார்த்து விஜய் ரசிக்க ஆரம்பிச்சது தான் இந்த பிரச்சனைகளுக்கும் மையப்புள்ளிக்கும் முக்கிய காரணம் அப்படிங்கிற தகவலும் அவர் சொல்லியிருக்காருங்க. இதை பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.